சார் இப்போ இது வந்து தெப்பக்குளம் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணது இல்லை தண்ணி விட்டுருவீங்க, பட் அது நார்மலாக தானே இருக்கும். இப்போ ஒரு க்ரீனிஷாக வந்துட்டு ஊரில் இருக்க மாதிரி அந்த ஒரு விஷயம் தெரியுதுல்ல, இதுக்காக என்ன என்ன பண்ணீங்க சார்? நம்ம கலர் ஆட் பண்ணணும்ல. தண்ணி விட்டிங்கன்னா சேறு கலரில் தான் வரும் உங்களுக்கு. ஓகே. கீழே களிமண் இருந்தது இல்லையா, ஸோ சேராக வரும். அப்புறம் தண்ணி உறிஞ்சுது. ஓகே. அதனால கீழே சிமெண்ட் திருப்பி அப்ளை பண்ணி தொட்டியாவே இதை கன்வெர்ட் பண்ணிட்டு நார்மல் வாட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணுறேன். பட் பொதுவாகவே இப்போ நீங்கள் கலர் ஆட் பண்ண நான் யோசிக்கும் போது என்னதான் நம்ம கலர் ஆட் பண்ணாலும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீழே செட்டில் டவுன் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஆனதுக்கப்புறம் மேலே கிளியர் வாட்டர் வந்துடும். ஸோ இது இன்னுமே இதாக இருக்கு. அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற இன்னும் ஒன்றும் இல்லைம்மா, அது இல்லை. கீழே நீங்கள் சிமெண்ட் போட்டதுனால தண்ணி வந்து இறங்கலை. ஓகே. தண்ணி இறங்காதனால அது அப்படியே இருக்கு. நீங்க தண்ணி வந்து இயற்கையோட கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன மாதிரி அது ஃபில்டர் ஆகி போயிடும். ஓகே. நம்ம அதை கட் பண்ணிட்டோம் சிமெண்ட் போட்டு. ஓகே. அதனால அது வந்து தண்ணி தொட்டியில் ஊற்றி வச்சது அப்படியே இருக்கு. இப்போ படமும் ரிலீஸ் ஆயிருச்சு, இன்னமும் இந்த செட் இருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இந்த செட் இங்கேயே இருக்கும்? இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதுக்காக கேட்குறேன். லக்கிலி இது என்னன்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட சொந்த இடம்ன்றதுனால நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இல்லைன்னா ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு வாடகை 1 லட்சம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ராயன் செட்டு போட்டதுலாம் ப்ரைவேட் ஸ்டூடியோ. ஸோ அங்கே வந்து நீங்கள் பர் டே 1 லேக் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஷூட் முடிஞ்ச உடனே சொல்லிடுவாங்க பிரிச்சிருக்கு, ஏன்னா அடுத்த ஷூட்டு கொடுக்கணும், இல்லைன்னா சும்மாவே வாடகை கொடுக்கணும். ஓகே. இது லக்கிலி அங்கே ஓன் ப்ரெமிசஸ்ன்றதுனால ஒரு சின்ன ஃப்ரீடம் இருக்குது, பொறுமையாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே.